ஹாப்பி எவ்ரிவான். இந்த வீடியோவில் நம்ம ஜான் 2026 நடக்க போகிற என்எம்எம்எஸ் எக்ஸாம் பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தான் பார்க்குறோம். எலிஜிபிலிட்டி, அப்ளிகேஷன் ஃபார்ம் டீட்டெயில், சிலபஸ் பேட்டர்ன், இந்த மாதிரி என்எம்எம்எஸ் எக்ஸாம் பற்றின எல்லா டவுட்ஸும் இந்த வீடியோவில் உங்களுக்கு கிளியர் ஆகிடும். நீங்கள் கரண்ட்டாக கிளாஸ் 8 படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் இந்த வீடியோவை கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இட்ஸ் இன் கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப் எக்ஸாம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் டு த வீடியோ. ஸோ ஃபஸ்ட்டு இந்த எக்ஸாம் என்றைக்கு நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஜான் 2026 10th ஒரு சாட்டர்டே இந்த எக்ஸாம் உங்களுக்கு நடக்க போகுது. அண்ட் இந்த எக்ஸாம் யாரெல்லாம் அப்ளை பண்ணலான்னா, நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருந்த மாதிரி இப்போ கரண்ட்டாக கிளாஸ் 8th இருக்க ஸ்டூடெண்ட் அண்ட் உங்களோட 7th ஸ்டாண்டர்டில் நீங்கள் மினிமமாக 55% ஸ்கோர் வாங்கியிருக்கணும். நீங்கள் கிளாஸ் 8th இருக்கணும் அண்ட் நீங்கள் ப்ரீவியஸ் கிளாஸ் 7th உங்களோட ஃபைனல் எக்ஸாமில் 55% நீங்கள் ஸ்கோர் வச்சுருந்தீங்கன்னா இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அண்ட் இந்த எக்ஸாம் முடிஞ்சு செலெக்ஷன் ப்ராசஸ்க்கு அப்புறமா எவ்வளோ அமௌண்ட் ஸ்காலர்ஷிப் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாதம் உங்களுக்கு 1000 rupees உங்களோட பேங்க்கில் கிரெடிட் ஆகும். ஸ்டார்டிங் ஃப்ரம் யுவர் 9th ஸ்டாண்டர்ட், உங்களோட 9th ஸ்டாண்டர்ட் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்து ஒரு மாதமும் உங்களுக்கு 1000 rupees கிரெடிட் ஆகும். ஸோ ஒரு வருஷத்துக்கு 12,000 ரூபாய் இந்த எக்ஸாம் மூலியமாக உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் அப்ளிகேஷன் ப்ராசஸில் இம்பார்ட்டன்ட் டேட் ஆல்ரெடி அப்ளிகேஷன் நமக்கு இன் ப்ராக்ரஸில் தான் இருக்குது. எல்லோரும் ஆல்ரெடி ஃபில் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். டுடே வில் பி த லாஸ்ட் டே. அண்ட் எக்ஸாம் டேட் நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருந்த மாதிரி 10/1/2026 இட்ஸ் இன் சாட்டர்டே. அண்ட் அப்ளிகேஷன் ஃபீ 50 rupees தான். உங்களோட அப்ளிகேஷனை நீங்கள் ஃபில் பண்ணி அலாங் வித் தட் நீங்கள் 50 rupees உங்களோட ஸ்கூல் பிரின்சிபல் மேம் ஒரு சார் கிட்ட சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா அவங்க ஃபர்தராக ஆன்லைனில் அப்டேட் பண்ணுற ப்ராசஸ் எல்லாமே பார்த்துப்பாங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் ரொம்ப பேசிக்கான டீட்டெயில்ஸ் தான் வந்து கேட்டிருப்பாங்க. மேண்டட்டரியாக உங்களோட ஃபோட்டோகிராஃப் ஃபாலோட் பை தட் உங்களோட நேம், உங்களோட ஜெண்டர், உங்களோட டேட் ஆஃப் பர்த், இங்கிலீஷ் ஆர் தமிழ் மீடியம் நீங்கள் செலக்ட் பண்ணணும். அதே மாதிரி உங்களோட காஸ்ட் டீட்டெயில் இங்கே கொடுக்கணும். ஃபர்தர் வந்துட்டு டிசபிலிட்டி ஸ்டேட்டஸ் ஏதாவது இருந்தால் அதை நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கணும். அண்ட் இதோட எலிஜிபிலிட்டி வந்துட்டு பேரண்ட்ஸோட இன்கம் பேஸ்டாகவும் இருக்குது. அதுக்குமே இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பேரண்ட்ஸ் ஆனுவல் இன்கம் ஷுட் நாட் எக்ஸிஸ்ட் 3,50,000. ஓகே, உங்களோட வீட்டில் உள்ள மொத்த இன்கம்மே ஒரு வருஷத்துக்கு 3,50,000க்கு அதிகமாக இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு எலிஜிபிளாக இருக்க முடியாது. அண்ட் தென் ரெசிடென்ஷியல் அட்ரஸ், உங்களோட வீட்டு அட்ரஸ் இங்கே ஃபில் பண்ணணும். அதுக்கப்புறம் பேரண்ட்ஸ் டீட்டெயில் கேட்குறாங்க. அப்பா நேம், அப்பா என்ன வேலை பார்க்குறாங்க, அப்பா என்ன படிச்சிருக்காங்க, அதுவே நீங்கள் அம்மாக்குமே ஃபில் பண்ணணும். தென் உங்களோட ஆனுவல் இன்கம் பற்றி நான் கேட்டிருந்தேன் இல்லையா, இங்கே 3,50,000க்குள்ளே இருந்தால் தான் அப்ளை பண்ண முடியும்னு. ஸோ இதில் நீங்கள் எந்த கேட்டகரியில் வருவீங்கன்னு நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ உங்களோட ஆனுவல் இன்கம் வந்துட்டு 50,000க்குள்ளே இருக்குன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் பாக்ஸ் டிக் பண்ணணும். 50,000லேருந்து 1,00,000 இருக்குன்னா செகண்ட் பாக்ஸ் டிக் பண்ணணும். அந்த மாதிரி நீங்கள் வீட்டில் கேட்டு ஃபில் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களோட நம்பர் ஆஃப் ஃபேமிலி மெம்பர்ஸ், உங்களுக்கு எவ்வளோ பிரதர்ஸ் இருக்காங்க, சிஸ்டர் இருக்காங்க, அந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. அது எல்லாமே நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணிடணும். தென் இமெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பர் ஆக்டிவாக இருக்க நம்பர் நீங்கள் கொடுங்க. ஸ்டூடெண்ட் சிக்னேச்சர், உங்களோட பேரண்ட் சிக்னேச்சர் வாங்கி நீங்கள் உங்களோட ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் கிட்ட சப்மிட் பண்ணிடலாம் அலாங் வித் 50 rupees. இவ்வளோ தான் அப்ளிகேஷன் ஃபார்ம். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 2 பேப்பர் இருக்கும் ஒன் டேயில். அதாவது மேட் அண்ட் சாட்ன்னு சொல்லிட்டு. ஸோ மேட் இஸ் ஜஸ்ட் பேஸ்ட் ஆன் யுவர் மென்டல் எபிலிட்டி. ஓகேவா? அதுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்துட்டு நீங்கள் இப்போது ரெகுலராக படிக்கிற சயின்ஸ், சோஷியல், மேக்ஸ் இந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே உங்களோட சாட் எக்ஸாம் பேப்பரில் இருக்கும். இது இல்லாமல் நீங்கள் கிரிட்டிக்கலாக திங்க் பண்ணி ஆன்சர் பண்ணுவீங்கல்ல, ஸோ அந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ்லாம் வந்துட்டு உங்களோட மேட்குள்ளே வரும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், கிளாசிஃபிகேஷன், நியூமெரிக்கல் சீரீஸ், பேட்டர்ன், ஹிடன் ஃபிகர்ஸ், இந்த மாதிரி விஷயம்லாம் உங்களுக்கு மென்டல் எபிலிட்டி டெஸ்ட்டில் இருக்கும். சாட்டில் நீங்கள் கிளாஸ் 7th and 8th படித்த சயின்ஸ், சோஷியல், மேக்ஸ்லேருந்து தான் வரப்போகுது. எதுவுமே நம்ம புதுசாக படிக்க வேணாம். ஸோ அதை நினச்சி நீங்கள் பயப்பட வேணாம். இதை பற்றி மேட்டுக்குமே சாட்டுக்கு நான் உங்களுக்கு தனியாக வெயிட்டேஜ் அண்ட் எந்தெந்த டாப்பிக்லாம் இம்பார்ட்டன்ட், எந்த மாதிரி கொஷின்ஸ் வரும்னு நான் வீடியோ போட்டிருக்கேன். இது மட்டும் இல்லாமல் இந்த இயருக்கு இருக்க போகிற ஒரு 15-20 டேஸ்க்குள்ளே நீங்கள் எப்படி சிலபஸ் கவர் பண்ணலாம் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அப் டு டேட் கிடைக்கணும்னா டெலிகிராம் சேனலும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம், வாட்ஸ்அப் சேனலும் ஜாயின் பண்ணிக்கலாம். அங்கே இந்த பிடிஎஃப் நான் கொடுத்துருக்கேன், அப்ளிகேஷன் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் மாடல் கொஷின் பேப்பர்ஸும் நாங்கள் ஷேர் பண்ணுவேன். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம். தேங்க்யூ. வில் see you in the next video.